கூட்டாண்மை நிறுவன பதிவு - பை குபேர் கன்சல்டன்சி சர்வீசஸ். ஆலோசகர் மைதிலி சித்தார்த் வருக என்றார். கூட்டாண்மை நிறுவனம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒருமுறையான ஒப்பந்தத்தின் மூலம் வணிக லாபங்களையும் நஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியாகும். இது ஒரு கூட்டுத் தொழில் முயற்சிக்கு நீங்கள் எடுத்து வைக்கும் முதல் அடியாகும். கூட்டாண்மையை ஏன் தேர்வு செய்ய வேண்டும்? அது எளிதான உருவாக்கம், பல கூட்டாளர்களிடமிருந்து பகிர்ந்து கொள்ளப்பட்ட மூலதனம் மற்றும் இணைந்த திறன்கள் மற்றும் நிபுணத்துவத்தை குறிக்கிறது. நீங்கள் தனியாக சாதிப்பதை விட ஒன்றாக சாதிப்பது மிக அதிகம் என்று மைதிலி விளக்கினார். சித்தார்த் சிறிது தயங்கினார். கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா? மைதிலி தலையசைத்தார். ஒவ்வொரு அமைப்புக்கும் அவை உண்டு. கூட்டாண்மைகள் கடன்களுக்கு வரம்பற்ற பொறுப்பை அன்லிமிட்டெட் லயபிலிட்டி கொண்டு வருகின்றன. அத்துடன் முடிவெடுப்பதில் சத்தியமான மோதல்களும் பொட்டன்ஷியல் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஏற்படலாம். தெளிவான தொடர்பு உங்கள் வலிமையான அடித்தளம். சட்டம் உங்களுக்கு 2 வழிகளை வழங்குகிறது என்று மைதிலி தொடர்ந்தார். நீங்கள் ஒரு பதிவு செய்யப்படாத நிறுவனமாக அன்ரெஜிஸ்டர்ட் ஃபர்ம் இருக்கலாம். விரைவில் தொடங்கலாம், சட்டத்தில் செல்லுபடியாகும். ஆனால் 3ஆம் தரப்பினருக்கோ அல்லது பிற கூட்டாளர்களுக்கோ எதிராக நீதிமன்றத்தில் ஒப்பந்தங்களை செயல்படுத்தும் முக்கிய சட்ட அதிகாரங்களை நீங்கள் இழக்கிறீர்கள். அல்லது நீங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தை ரெஜிஸ்டர்ட் ஃபர்ம் தேர்வு செய்யலாம். இது நிறுவன பதிவாளரிடம் உங்கள் நிலையை முறைப்படுத்துகிறது, முழு சட்ட பாதுகாப்பையும் உங்களுக்கு வழங்குகிறது. இது வளர்ச்சிக்கும் தகராறு தீர்வுக்கும் ஒரு மென்மையான பாதையாகும். பதிவு செய்வது எனக்கு என்ன அதிகாரங்களை வழங்குகிறது என்று சித்தார்த் கேட்டார். முதன்மையாக உரிமைகள் என்று மைதிலி பதிலளித்தார். வணிகத்தில் பங்கேற்க, லாபங்களை பகிர்ந்து கொள்ள மற்றும் கணக்கு புத்தகங்களை பரிசோதிக்கும் உரிமை. இவை உங்கள் அடிப்படை கடமைகளாகும். உங்கள் பொறுப்புகள் லயபிலிட்டிஸ் என்ன என்று சித்தார்த் கேட்டார். நீங்கள் கூட்டாளியாக இருக்கும்போது நிறுவனம் செய்த அனைத்து செயல்களுக்கும் கூட்டு மற்றும் தனிப்பட்ட பொறுப்பு, ஜாயிண்ட் அண்ட் செவரல் லயபிலிட்டி. நீங்கள் அனைவரும் வெளி உலகிற்கு கூட்டாகவும் தனித்தனியாகவும் பொறுப்பாவீர்கள் என்று மைதிலி உறுதியாக கூறினார். முக்கிய வேறுபாடு செயல்படுத்தும் திறன் என்ஃபோர்சபிலிட்டி. ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் அதன் பெயரில் வழக்கு தொடரலாம் அல்லது அதன் மீது வழக்கு தொடரப்படலாம், மேலும் அதன் கூட்டாளர்கள் ஒருவருக்கொருவர் வழக்கு தொடரலாம். பதிவு செய்யப்படாத நிறுவனம் இந்த முக்கியமான நீதித்துறை பாதுகாப்பை இழக்கிறது. கடைசியாக, தனி உரிமையாளரிடமிருந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் உள்ள வித்தியாசத்தை நினைவில் கொள்ளுங்கள். அது ஒரு தனிநபரின் செயல். ஒரு கூட்டாண்மை என்பது பகிர்ந்தளிக்கப்பட்ட பார்வை, ஷேர்ட் விஷன், வளங்களையும் அறிவையும் ஒன்றாக இணைப்பது. சட்டப்படி மிகவும் சிக்கலானதாக இருந்தாலும் இயல்பாகவே அதிக அளவில் வளரக்கூடியதாக ஸ்கேலபிள் மாற்றுகிறது. மைதிலி சிரித்தார். பதிவு என்பது பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முதலீடு. இது ஒரு ஆற்றில் ஒரு படகில் கடந்து செல்வதற்கும் அல்லது ஒரு வலிமையான நன்கு கட்டப்பட்ட பாலத்தில் கடந்து செல்வதற்கும் உள்ள வித்தியாசம். குபேர் கன்சல்டன்சி சர்வீசஸ் உங்கள் பாலத்தை கட்ட உதவட்டும். டெலிஃபோன் ரிசீவர் இன்று எங்களை தொடர்பு கொள்ளவும்.